வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மதுரையில் இருக்கும் வெற்றி விகாஷ் அகாடமிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஷார்ட்கட்டில் சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்து 1 to 5th ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி சப்ராக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடிஷன் போட்டிருக்கோம். அதுவும் உங்கள் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 34லேருந்து 18 வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். இதுக்கு ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது 4ல் 8 போகாது, அப்படி தானே? நம்ம நார்மலாக எப்படி செய்வோம்? 4ல் 8 போகாதுன்னா இங்கே பாரோ வாங்குவோம். அதான் நீங்கள் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. நம்ம இந்த ஸ்டெப்பில் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அதுங்கிறத நான் சொல்கிறேன், மட்டும் பாருங்கள். இப்போது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் 1 to 10 இதை பேஸ் பண்ணி தான் சம் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 8ஓட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணால் 10 வரும்? 2 ஆட் பண்ணதுன்னா 10 வரும். அந்த 2வை இங்கே போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த 4ஐயும் இந்த 2வையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான். 4 + 2 என்னது? 6 தானே? 6 போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து இந்த சம் பாருங்கள். இப்போ 2ல் 1 வந்து என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்போ 2ல் 1 போயிட்டா ஆன்சர் 1, அவ்வளோதான், சரிங்களா? இது அடுத்த சம் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 2ல் 8 போகுமா? போகாது. அப்போ நம்ம பக்கத்தில் உள்ள நம்பர்லேருந்து நம்ம பாரோ வாங்கணும். இது எப்பொழுது மாதிரி செஞ்சுக்கோங்க. இங்கே 5. அதே மாதிரி பாருங்கள். இப்போ 8ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 10 வரும்? 2 தானே? அந்த 2வை இங்கே ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த 2வையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. 2 + 2 என்னது? 4 தானே? அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். இங்கே இதில் போயிடும். 5ல் 4 போயிட்டா 1, 9ல் 3 போயிட்டா 6, அவ்வளோதான், சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். இங்கே இதில் பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ அதுக்கு எப்பொழுது மாதிரி இது 6 வந்து கீழே என்ன செஞ்சிடும்? வந்துடும். இங்கே 8ல் 9 போகுமானா? போகாது. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்? இங்கேருந்து பாரோ வாங்கணும். அப்போது இங்கே 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. இந்த 9ஓட 1 ஆட் பண்ணதுன்னா 10 வரும். அந்த 1ஐ இங்கே போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த 8ஐயும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணி 9 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம், சரிங்களா? இப்போது 8ல் 5 போய்ட்டு எத்தனை? 3 தானே? அந்த 3 போட்டுருங்க, அவ்வளோதான். இங்கே 1ல் 1 போய்ட்டு 0, அது அவ்வளோதான், சரிங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய நம்பர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தி எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் நீங்கள் போட்டு என்ன செஞ்சுக்கலாம்? சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காண்டி தான் சின்ன நம்பர் வந்து ஒரு 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய இலக்கம்னாலும் வச்சு நீங்கள் சம் இதே மெத்தட் தான் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ இந்த சம் பாருங்கள். இப்போ 6ல் 7 என்ன செய்யாது? போகாது. அப்போ நம்ம இங்கேருந்து பாரோ கொடுத்தோன்னா இது 2, சரிங்களா? அப்போ இந்த 7ஓட 3 ஆட் பண்ணால் தான் 10, சரிங்களா? அப்போ இந்த 6 + 3 9, சரிங்களா? இப்போ 2ல் 2 போயிட்டா 0. அடுத்த சம் பாருங்கள். இதில் இப்போ 5ல் 8 என்ன செய்யாது? போகாது. அப்போ என்ன செய்யணும்? இங்கே பக்கத்துலேருந்து என்ன செய்யணும்? பாரோ வாங்கணும். அப்போ இது 5. இப்போ இந்த 8ஓட 2 ஆட் பண்ணாதானே 10. அப்போ இங்கே 2 போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த 5ஐயும் இந்த 2வையும் ஆட் பண்ணி 7, சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து நார்மலாக செய்கிற மாதிரி தான். 5ல் 2 போயிடும். 5ல் 2 போயிட்டா 3, 7ல் 6 போயிட்டா 1, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.